திருச்சிற்றம்பலம். இன்று ஆணித்திங்கள் பூரம் அமர்நீதி நாயனாருடைய குரு பூசை அருள் நிறை நன்னாள். சோழவள நாட்டில் மிகச்சிறந்த ஊராக திகழ்வது பழையாறை என்கின்ற அழகான ஊர். சிவபெருமானை தவிர அம்பிகையை கூட தனியாக போற்றி பாடாத திருஞான சம்பந்தரால் புகழ்ந்து பாடப்பெற்ற மங்கையர்க்கரசியார் அவதரித்ததும் இத்தலமே. மாற்றாரின் மனத்தை மாற்ற உண்ணாவிரதத்தை ஒரு கருவியாக இந்த நூற்றாண்டிலே மகாத்மா காந்தி அறிமுகப்படுத்தினார். ஆனால் இன்றைக்கு 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் மறைக்கப்பட்ட சிவலிங்க திருமேனியின் வண்ணம் கண்டு வணங்கும் வரை உண்ணேன் என்று திருநாவுக்கரசு பெருமான் உண்ணான் நோன்பிருந்து உண்ணான் நோன்பினை உலகுக்கு முதலில் வழிகாட்டியது இப்பழையாறை வடதளியே. சோழர்களின் தலைநகரமாக திகழ்ந்த இப்பழையாறையிலே அமர்நீதி நாயனார் அவதாரம் செய்தார். வணிகர் குலத்தில் தோன்றிய பெரியார் பொன் மணி ஆடை முதலியவற்றை வணிகம் செய்து செல்வ செழிப்போடு வாழ்ந்தார். அவர் குறிக்கோள் 2. ஒன்று, சிவன்களை சித்தத்தில் பதித்து வழிபாடு செய்வது. மற்றொன்று, சிவனடியார்களை அமுது செய்வித்து அவளுக்கு கந்தை, அதாவது முழங்கால் வரையில் அணியும் ஒரு வகை வேட்டி, கீழுடை, கோவணம் ஆகியவற்றை அடியார்கள் கருத்தறிந்து வணங்கி மகிழ்ந்து செல்வத்தின் பயன் ஈதலே என்ற குறிக்கோளுடன் வாழ்க்கை வாழ்ந்தவர். இவ்வூருக்கு அண்மையில் உள்ள திருநல்லூர் என்ற திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ள நல்லூர் பெருமான் திருவிழாவிற்கு வணங்குவதற்கு குடும்பத்துடன் சென்று தங்கினார். திருவிழா காலமாதலால் அங்கேயும் அடியார்க்கு அன்பு செய்ய வேண்டும் என்று ஒரு திருமடம் அமைத்து அன்பர்கள் விழா காலங்களில் அமுது செய்ய ஏற்பாடு செய்தார். இத்தலத்து நல்லூர் பெருமான் பல்வேறு வண்ணங்களில் திருக்காட்சி கொடுப்பதை இன்றும் நாம் காணலாம். இத்தலம் தஞ்சை மாவட்டம் வலங்கைமான் சாலையில் 2வது கிலோமீட்டரில் உள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க திருத்தலம். திருநாவுக்கரசு பெருமானுக்கு திருவடி சூட்டிய திருத்தலம். இனமலர்கள் போதவிழ்ந்து மதுவாய் பில்கி நனைந்தனைய திருவடியின் தலைமேல் வைத்தார் நல்லூரெம் பெருமானார் நல்லவாறே என்று பாடுகின்றார். தெய்வச் சேக்கிழாரும் தம்முடைய பெரிய புராணத்திலே நன்மை பெருகு அருள் நெறியே வந்தணைந்து நல்லூரில் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பு அதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் என்று அற்புதமாக பாடி கொடுத்துள்ளார். நல்லூர் திருத்தலத்தில் திருமடம் அமைத்து தன் குடும்பமும் கூடி குடியேறி அன்பர்களுக்கு அமுதளித்து வருகின்ற அப்படி ஒரு நாளிலே கோவணமும் சீருடையும் அன்பர்களுக்கு தரும் அமர்நீதியாருக்கு கோவணத்தின் பெருமை காட்டி அருள் கொடுக்க எம்பெருமான் மறையவர் குல பிரம்மச்சாரி வடிவம் தாங்கி வந்தார். வந்த அந்தணர்க்கு அழகாக திருமுடியிலே பஞ்சகச்சு இருந்தது. நெற்றியிலே திரிபுண்டரமாக 3 கீற்றாக திருநீர் தரித்திருந்தார். மார்பிலே மான்தோல் வைத்து கட்டப்பட்ட பூநூல் இருந்தது. கையில் தர்பை புல்லாலான மோதிரம் இருந்தது. இடையிலே பச்சை தர்பை புள்ளினால் திரித்த அரஞ்ஞானில் கோவண ஆடை இருந்தது. அவர் கையிலே ஒரு தண்டு, அதிலே 2 கோவணம், திருநீற்று பை, தர்பை புல் ஆகியவற்றை முடிந்து கொண்டு அமர்நீதியாருடைய திருமடம் வந்தார். வந்தவர் யாரென்றால் தெய்வச் சேக்கிழார் சொல்லுகின்றார், வஞ்ச மாமரை கோவண ஆடையில் வந்தவர் ஆணவம் மலம் அற்ற மனத்து அடியார்கள் நெஞ்சில் நீங்காது வெற்றிருக்கின்ற சிவபெருமான். அதை அழகாக அறையில் தஞ்ச மாமரை கோவண ஆடையின் அசைவும் வஞ்ச வல்வினை கருப்பரு மனத்தடியார்கள் நெஞ்சில் நீங்கிடா வடி மலர் என குறிப்பிடுகின்றார் தெய்வச் சேக்கிழார். தம் திருமணத்திற்கு வந்த அழகிய பிரம்மச்சாரியை வணங்கி வரவேற்று அமுது செய்ய சொன்னார் அமர்நீதி. அதற்கு பிரம்மச்சாரியும் மிக்க மகிழ்ச்சி, யாம் அமுது செய்ய இசைகின்றேன். தெய்வத்தன்மை மிகுந்த காவிரியில் போய் நீராடி வருகின்றேன். மழைவரினும் வரும் தண்டிலே உள்ள இந்த உலர்ந்த கோவணம் ஒன்றினை உம்மிடம் கொடுக்கிறேன். அமர்நீதியாரே, இந்த கோவணத்தின் பெருமை உனக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, பத்திரமாக வைத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு போனார்.
குளிக்கப் போன வேதியர் தான் மட்டும் போகாமல் கோவணத்தையும் போக்கினார். திடீரென்று பெருமழை பொழிந்தது. போனவர் காவிரியில் நீராடினாரா, தன் சடையிலே தரித்துள்ள கங்கையிலே மூழ்கி வந்தாரா, இல்லை கொட்டுகின்ற மழையிலே நனைந்து வந்தாரா தெரியவில்லை. ஆனால் வந்தவர் நனைந்து வந்தார் என்பார் தெய்வச் செக்கிழார். போன வேதியர் வைத்த கோவணத்தினை போக்கி மறைத்து விட்டார். கொடுத்த மாதிரி கொடுத்து மறைக்கும் செஞ்சிட்டார். பாடலாந்துரை பொன்னி நீர் வடிந்து வந்தாரோ, தூணருஞ்சடை கங்கை நீர் தோய்ந்து வந்தாரோ, வாட நீர் மழை பொழிந்திட நனைந்து வந்தணைந்தார் என்று தெய்வச் செக்கிழார் காட்டுகின்றார். தொண்டர் அன்பெனும் தூய நீர் ஆடுதல் வேண்டி வந்தவன் எம்பெருமான், அதுவும் கிடைத்தது அமநீதியாரே. நான் கட்டியுள்ள கோவணம் நீரில் மூழ்கியதால் நனைந்து விட்டது. நான் தங்களிடம் கொடுத்த கோவணத்தை சீக்கிரம் கொண்டு வா என்று கேட்டார். அப்படி கேட்டதும் நாயனார் வைத்த கோவணத்தை ஏற்கனவே காணவில்லை என்ற சிந்தனையோடு இருந்தார். இங்கே தெய்வச் செக்கிழார் பெருமானை கோவண கல்வர் என்று புது பெயர் சூட்டுகின்றார். அடிகளே, தங்கள் கொடுத்த கோவணத்தை வைத்த இடத்தில் காணவில்லை, வேறு இடத்தில் யாரும் எடுத்து ஒளித்து வைக்கவும் இல்லை, எப்படி காணாமல் போனது என்று தெரியவும் இல்லை. எனவே வேறு கோவணம் தருகின்றேன், நீங்கள் உடுத்தி கொள்ளலாம் என்று சொல்ல பெருமான் அதெல்லாம் மறுக்கின்றார். நான் கொடுத்த கோவணத்தை கொடு அப்படி என்று கேட்கின்றார். அதற்கு நாயன்மாரும், சிறியவனாகி நான் செய்த பிழையை பொறுத்து அருள் செய்யுங்கள், செய்யத்தக்கதென்று தாங்களிடம் கட்டளை எதுவோ அதனை செய்வேன் என்று சொல்லுகின்றார். நீர் தருகின்ற பொன்னும் மணியும் நல்லாடையும் வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வது? நான் அணியும் கோவணத்திற்கு நேராக கோவணத்தை தருவதே பொருத்தம் என்கின்றார் பெருமான். நான் கொடுக்கிற வெண்மை நிற பொருந்திய தங்களது கோவணத்திற்கு மாற்றாக மணிகள் பதித்த பூந்துகில் கோவணத்தை கொள்ள மறுக்கிறீர். நான் தங்கிடம் வாங்கிய கோவணத்திற்கு மாற்றுதான் என்ன, தாங்களே சொல்லுங்கள். நான் உடுத்தியிருக்கின்ற கோவணம் தவிர, உம்மிடத்திலே கொடுத்து நீர் தொலைத்த கோவணம் தவிர, அதற்கு நிகரான தண்டிலே உள்ள இந்த கோவணத்திற்கு சமமாக கோவணத்தை தருவீராக. நல்லதடிகளே, இதோ இங்கே இருக்கின்ற ஒரு தட்டில் உமது கோவணத்தை வைத்துள்ளேன், மற்ற தட்டில் என்னிடம் உள்ள கோவணத்தையும் வைக்கின்றேன் என்று பெருமான் வைக்கின்றார். நிறைய துணி மூட்டையில் கொண்டு வைத்ததும் அந்த தராசு தட்டு நேராகவில்லை. நாயனாருடைய அன்பாகிய தட்டுக்கு முன்னால் இறைவனுடைய அருள் தட்டு தாழ்வுறும் என்பதனை காண்கின்றோம். இந்த அதிசயத்தை கண்டு தன்னிடமுள்ள பொன் மணி ஆகிய தம் உடைமைகள் அனைத்தையும் இட்டும் தராசு நேராகவில்லையே. அமர்நீதி நாயனார் தன் மனைவி தன் புதல்வனோடு அத்தராசை பலமாக வந்து, நாங்கள் அடியவர்களுக்கு செய்த அன்பில் இறைவனுடைய திருநீற்றுமை அடிமையில் தவறு செய்யவில்லை என்றால் தராசே நீ நேர் நிற்க என்று சொல்லி திருநல்லூர் இறைவனை வணங்கி 5 எழுத்து ஓதி ஏறினார். தராசு நேர் நின்றது. அடியவர் மகிழ்வுடன் ஏற இறைவனின் திரு அறை கோவணமும் அன்பில் குறைவுபடாத அடிமை தொண்டும் சமம் ஆதலால் துளை நேர் நின்றது. எம்பெருமான் உடனே உமாதேவியோடு காட்சி கொடுத்தார். நம் முன் எப்பொழுதும் தொழுதிருக்கக்கூடிய இன்பப் பெற்றினை வழங்கினார் பெருமான். இழைத்த அன்பினில் இறைத்திரு நீற்று மெய்யடிமை பிழைத்திலோவெனில் பெருந்துளை நேர் நிற்க என்று மழைத்தடம் பொழில் திருநல்லூர் இறைவனை வணங்கி தழைத்த 5 எழுத்து ஓதினார். ஏறினார் தட்டில் என்று தெய்வச் செக்கிழார் காட்டுகின்றார். அமர்நீதியார் பெருமையை அப்பரடிகள் பாடுவதை சற்று கேட்போம். நாள் கொண்ட தாமரை பூந்தடம் சூழ்ந்து நல்லூர் அகத்தே கீழ்கொண்ட கோவணம் காவென்று சொல்லி கிரிபடத்தார் வாம் கொண்ட கண்ணி மனைவியோடங்கோர் வணிகரை ஆட்கொண்ட வார்த்தை உரைக்குமன்றோ இவ்வகலிடமே. அப்பரடிகள் நாயனார் மனைவியோடு குழந்தையும் துளை ஏறிய குறிப்பினை குறிப்பிட்டார். இதனை கண்ட தெய்வச் செக்கிழார் மூவரும் துலாவில் ஏறியதாக குறிப்பிட்டார். நல்லூர் திருக்கோவிலில் உள்ள சிற்பத்தில் துளையில் நாயனார், அவர்தம் துணைவியார், அவர் கரத்தில் குழந்தை ஆகிய மூவரும் இருப்பது போன்று உள்ளது. நம்மியட நம்பி கூறாதது இது என்று சொல்லி நாம் இந்த சரிதத்தை நிறைவு செய்கின்றோம். எப்படிப்பட்ட அடியார் பாருங்க. நடு தராசு முள் எப்படி நேரா நிற்கிறதோ அதுக்குதான் நடுவன் பேர். நீதியான் நின்னையல்லால் நினையுமா நினைவிலேனே என்று அப்பர் சுவாமி அழகா பாடி கொடுத்துள்ளார்.
திருவண்ணாமலை. எனவே நடுநின்று அடியார்கள் திருவடிகள் போற்றி போற்றி, எம்பிரான் அமர்நீதி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இச்சரிதத்தை கேட்டவர்கள் பல்லாண்டு வாழ்ந்து பரம்பொருளோடு நீங்காதும் இணைவர் என்று சரிதம் கேட்ட உங்கள் அத்துணை பேருடையும் வணங்கி நிறைவு செய்கின்றேன். சிவா. திருச்சிற்றம்பலம். அண்ணாமலை.